வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஒரு வாழ்த்து சர்ச்சையாகி இருக்குது. சர்ச்சையாகணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லப்பட்ட வாழ்த்தா அப்படிங்கிற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுது. என்ன அப்படியான வாழ்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வாழ்த்து செய்தியை பகிர்றாரு. அதில் திருவள்ளுவருக்கு அந்த காவி உடையணிந்த படம் போட்ட அந்த படத்தை பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் சில விஷயங்களையும் அதில் பகிர்ந்திருக்காரு. பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியான திருவள்ளுவருக்கு எனது பணிவான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆளுநர் ஆர்.என். ரவியோட வாழ்த்து. எதுக்காக வள்ளுவருக்கு காவி பூசினாரு, அதே போல் சனாதன பாரம்பரியத்தோட துறவி அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில் ஆளுநர் சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து ஒரு ரியாக்ஷன். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பி கனிமொழியும் இது பற்றிய கருத்தை சொல்லும்போது, திருவள்ளுவரை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் ஆளுநர் ஆர்.என். ரவி பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்பியிருக்காங்க. திருவள்ளுவர் தினத்தில் ஏன் இப்படியான ஒரு திட்டமிட்ட சர்ச்சையை கிளப்பினார் ஆளுநர் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. அது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க தமிழறிஞர் பேராசிரியர் வி. அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சித்திக், அரசியல் ஆய்வாளர் தமிழ் காமராசன், அதே போல் விமர்சகர் நித்யானந்தன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி. ராமனே இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு சார்ந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், பாஜக தான் இந்த சர்ச்சையை ஆரம்பித்து வச்சுது. அதாவது வள்ளுவருக்கு காவி போட்ட ஒரு படத்தை தமிழ்நாடு பாஜகவுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து அவங்க சர்ச்சையை தொடங்கி வச்சாங்க. அதுக்கு பிறகும் கூட அடுத்தடுத்த அந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கிற சூழலில் ஆளுநர் ரவி இன்னைக்கு 2 விஷயங்கள், அதாவது ஒன்று காவி படம் போட்ட வள்ளுவர் படம், இன்னொன்று அவர் சொல்கிறது அப்படிங்கிறது பாரதிய சனாதானத்தோட துறவி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. இது எந்த அடிப்படையில் அவர் குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், நீங்கள் அந்த நம்முடைய மேதகு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கிற அந்த வள்ளுவர் காவி அணிந்திருக்கிறார், பட்டை போட்டிருக்கிறார், அப்புறம் கழுத்தில் கொட்டை கட்டியிருக்கிறார், உத்ராட்ச கொட்டை கட்டியிருக்கிறார். இப்படியான ஒரு துறவியாக அவர் சொல்கிறார். அவருடைய அந்த வாசகத்தை நாம் அப்படியே படிக்கலாம் என்று நினைக்கிறேன். திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன். அவரது ஞானம் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி மனிதகுல வழிகாட்டியாக உத்வேகமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதில் அவர் ஒரு 5 பொய்யை சொல்லியிருக்கிறார். ஒன்று கொஞ்சம் நிஜம் இல்லை. ஒன்று, அவர் முதல்ல அந்த திருவள்ளுவருக்கு அப்படி ஒரு காவி உடை போடப்பட்ட ஒரு படத்தை வெளியிடுவது அடிப்படையில் திருவள்ளுவருக்கும் அந்த காவி உடைக்கும் எந்த தொடர்பில்லை என்பதை பற்றி அவர் புரிந்து கொள்ளவில்லை. சரி, ஒன்று. அது அவர்கள் நீண்ட நாட்களாகவே இந்த வேலையை பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்கள் தமிழ்நாட்டில் செய்து வருகிறார்கள். ரெண்டாவது, அவர் ஒரு பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவிங்கிறார். இதில் என்ன பிரச்சனைனா, பாரதிய சனாதன தர்மம் அப்படிங்கிறது அடிப்படையில் 4 வர்ணாசிரமங்களை பேசுவது. அது வேத மரமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பேசுகிற காவியங்களாக இருந்தாலும் சரி, புராணங்களாக இருந்தாலும் சரி, பகவத்கீதை வரை அவை அனைத்தும் பேசுவது என்பது அடிப்படையில் மனித சமூகத்தை பல்வேறு பிரிவுகளாக, சாதி பிரிவுகளாக, வருண பிரிவுகளாக பேசி மனிதர்களின் ஒற்றுமையை, மனிதர்களுடைய சமத்தன்மைக்கு எதிரான ஒரு தத்துவமாக அந்த சனாதன தர்மம் என்பது இருப்பது பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அந்த சனாதனத்தை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்கிறார். உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் சமமானவை,
அவர் வெவ்வேறு தொழில்கள் செய்திருந்தாலும் அந்த தொழில் சார்ந்தெல்லாம் ஒன்றும் தனி பெருமைகள் எதுவும் இல்லை. ஆகையினாலே உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்போக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்திற்கு பேசிய திருவள்ளுவரை ஒரு வர்ணாசிரம தத்துவத்தின் அடையாளம் என்று இந்த பெரியவர் இந்த ரவி சொல்லுகிறார். அது ரொம்ப இன்னும் பெரிய ஒரு விளையாட்டு ஜோக். மூணாவது அவரை துறவி என்கிறார். அது அதை விட ஒரு அபத்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அபத்தங்களின் அபத்தமாக நாம் அதை சொல்லலாம். ஏன்னா மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று சொல்லி துறவரவியல்ல இந்த சாமியார்களை எல்லாம் வள்ளுவர் போடு போடுன்னு போட்டிருக்காரு. நீ மொட்டை போட்டுக்க வேண்டாம், நீ பெரிய தாடி வளர்த்துக்க வேண்டாம், உலகத்தில் எது தப்புன்னு சொல்கிறாங்களோ அதை செய்யாமல் நீ இருந்தால் போகிறோம், அப்படியான வேஷம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எங்கே சொல்கிறாரு? துறவரம் பற்றி பேசுகிற இடத்துல சொல்கிறார். சரி, ஓகே. அடுத்தது அந்த குடிமை சமூகத்தை பற்றி சொல்கிற பொழுது தான் இந்த பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்று துறவின்னு சொன்னது ஒரு அபத்தமான பொய், அவர் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர் என்று சொன்னது இன்னொரு அபத்தம், அவருக்கு காவி உடை போட்டது அதை விட மோசமான அபத்தம். அதுக்கு அடுத்ததாக நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து சொல்லுபவர் அப்படிங்கிறார். இவருக்கு இந்த வரலாறு கால அறிவு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறதுல தெரியுது. நமது தேசம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார். திருவள்ளுவர் காலம் எது? திருவள்ளுவர் எந்த காலத்தில் பேசினார்? அந்த காலத்து நமது தேசம் எது? அவர் பேசிய தேசம் என்பது தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு, தமிழ் வரலாறு சார்ந்த ஒரு காலம். ஏறக்குறைய 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலம். அன்றைக்கு நமது தேசம் இந்தியா என்று சொல்லுகிற இந்தியா இந்து மதம் இப்படின்னு இவங்க சொல்லுகிற எந்த சரக்கும் இல்லாத காலம். அவரை போய் நமது தேசத்தினுடைய அடையாளமாகவும் வடிவமாகவும் இருக்கிறாங்க. என்ன ரவி அவர்களுக்கு வரலாறு தெரியலன்னா, தமிழ் சமூகம் என்பது இயற்கை வழிபாட்டை முதன்மையாக கொண்ட, மனிதனை முதன்மைப்படுத்திய, காதல் மற்றும் வீரம் என்று சொல்லக்கூடிய மரபுகளை கொண்ட ஒரு பழம் இலக்கியத்தையும் வரலாற்றுக்கு முந்தைய 700 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு தொல் மரபு சார்ந்த எழுத்துருவத்தையும், அது சார்ந்த சங்க இலக்கியங்களையும், அது சார்ந்த தொல்காப்பியத்தையும், அது சார்ந்த அற நூல்களான திருக்குறள் போன்றவற்றையும், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களையும் கொண்ட ஒரு பாரம்பரிய வரலாறு மிக்க ஒரு மொழி, ஒரு பண்பாடு. இந்த வரலாற்றின் எந்த அடிப்படையும் தெரியாமல் அவர் சனாதனத்தை கொண்ட திருவள்ளுவர் மேல் ஏற்றுகிறார், துறவி என்று அவரை சொல்கிறார், தேசத்தின் அடையாளம் என்று சொல்கிறார். இது குறித்து நான் ரொம்ப மிக வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னு சொன்னால், ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் மிகச் சாதாரண வரலாற்று தகவல் கூட தெரியாமல் அவர்களுடைய தேவைகளுக்காக இப்படி பொய்யான, வரலாற்றுக்கு நேர் முரணான, தப்பான கருத்துக்களை சொல்லி அது ஊடகத்தில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி கொள்வதையே தான் தமிழ்நாட்டுக்கு வந்த காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிற இந்த ஆளுநர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தமிழக வரலாற்றை படியுங்கள், தமிழ் மரபு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். வரலாறு தெரியாம நீங்க பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. வரலாறு தெரியாம பேசுறாரா இல்ல தெரிஞ்சே பேசுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் அதை கேட்போம், நித்யானந்த கேட்போம். நித்யானந்தன், ஒரே ஒரு வாழ்த்து, அதில் 5 பொய்களை சொல்லியிருக்காரு ஆளுநர் RN ரவி அப்படிங்கிறது தான் பேராசிரியர் வி அரசோட குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த 5 பொய்கள் என்னங்கிறத அவர் சொல்கிறத நீங்களும் கேட்டீங்க. அதுக்கு விளக்கம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொண்டாட்டத்தில் இப்படியான ஒரு சர்ச்சைங்கிறது தேவையா? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த சர்ச்சை அவசியமில்லாத சர்ச்சை. இந்த சர்ச்சையை துவக்கி இந்த சர்ச்சையை பெரிதாக்கி செய்தியாக்கி ஊடகத்திலே கூட இன்றைக்கு நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு ஆளுநர் காரணம் அல்ல. ஏனென்று சொன்னால், திருவள்ளுவருக்கு காவி உடுத்துவது அல்லது கருப்பு நிறம் உடுத்துவது அல்லது வெள்ளை நிறம் உடுத்துவது என்பது திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய மனநிலையிலே எந்த ஒரு நிறத்தை உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படி தன்னுடைய கடவுளாக, தன்னுடைய துறவியாக, தன்னுடைய வழிகாட்டியாக கருதக்கூடியவர்களுக்கு அணிவித்து பார்த்து மகிழ்வது என்பது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம், பாரதத்தினுடைய கலாச்சாரம், சனாதனத்தின் கலாச்சாரம். எனவே இந்த உடை குறித்தும் அந்த உடை நிறத்தை குறித்தும் வேண்டுமென்றே அரசியல் செய்வது யார் என்பது உலகத்துக்கு நன்றாகவே தெரிகிறது.
எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 5 பொய் இவற்றையெல்லாம் ஒரு பக்கம் நாம் ஒதுக்கிவிட்டு தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. அதற்கு அமைச்சரும் இருக்கிறார்கள், அதற்கு நிதியும் அமைச்சருக்கு ஊதியமும் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்து அறநிலையத்துறையின் கீழ் தமிழக அரசின் இந்த திராவிட தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மயிலையிலே திருவள்ளுவருடைய திருக்கோயில் இருக்கிறது. அவருக்கு திருவள்ளுவர் நாயனார் என்று கூட சொல்லி பெருமைப்படுகிறோம். ஆக ஒரு இந்து அறநிலையத்துறை கீழ் நிர்வகிக்கின்ற இந்து சமயத்தார் வழிபடுகின்ற ஒரு கோவில் சென்னை மாநகரத்தில், அதுவும் குறிப்பாக தமிழக தலைநகரிலேயே இருக்கிறது. 100 காலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. இன்றைக்கு மயிலையிலே அது இருக்கிறது. எனவே அவர் ஹிந்து கடவுளாகவே போற்றப்படுகிறார், ஹிந்து துறவியாகவே போற்றப்படுகிறார். காவி உடுத்துவதனால் மட்டுமே ஹிந்துவாகிவிட முடியாது. நம்முடைய சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெள்ளை ஆடை தான் உடுத்தியிருந்தார்கள். அவர் என்ன காவி உடுத்திருந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் விவேகானந்தர் காவி உடுத்தியிருந்தார். ஒரு படம் இருக்குது, அதற்கான ஒரு அரசாணை இருக்குது. வள்ளுவர் படம்லாம் இப்படிதான் இருக்கணும், இததான் குறிப்பிட்டீங்கன்னா என்னுடைய நீங்க அவர் கேட்ட கேள்விகளுக்கான இடங்களுக்கு நான் வரவே முடியாது. சரி, அது வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒன்றுமே சட்டம் இல்லையே. என்னுடைய துறவியை, என்னுடைய வழிகாட்டியை, என்னுடைய ஆண்டவனை, என்னுடைய முனிவனை நான் எப்படி வழிபட வேண்டும் என்று அரசு எனக்கு எப்படி வழிகாட்டுதல் காட்ட முடியும்? அரசனுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். இதே வெள்ளை ஆடை கூட வள்ளுவருக்கு எப்பொழுது வந்தது? 1959 முன்னால் வள்ளுவர் எப்படி இருந்தார் சொல்ல முடியுமா? அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதெல்லாம் நீங்க அரசின் ஜியோல ஆளுநர் வெளியிடக்கூடாது, தனி மனிதர் வெளியிடலாம், நித்யானந்தம் வெளியிடலாம், ஆளுநர் வெளியிடக்கூடாது. இல்ல நீங்க 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 தயவுசெய்து நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. 5 பொய்ல நீங்க 5000 ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரே ஒரு விஷயம் தான். நித்யானந்தம் இல்ல, நான் சொன்ன தகவல் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. ராஜா திருவேங்கடத்துக்கோ நாம திருவள்ளுவரை நாம எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், நம்ம வீட்ல வச்சு நம்ம அழகு பார்த்துக்கலாம், ஓகே, யாரும் கேட்க போறது இல்ல. ஆளுநர் யாரு? ஆளுநர் அதை வெளியிடலாமா? அதை தான் கேட்கறாங்க. ஆளுநர் வெளியிடலாமா என்றால் ஆளுநர் என்பதும் ஒரு மனிதன் தான். அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தால் பதவி பிரமாணம் பெற்றிருக்கிற இந்த அரசியல கொண்டு வந்திருக்க எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன்னு சொல்ற ஆளுநர் அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாறாக ஒன்ன செய்ய முடியுமா? அவர் முடிச்சிட்டு நம்ம எல்லாமே அவர்கிட்ட கேட்கலாம். அவர் முடிச்சிட்டு நித்யானந்தன் முடிச்சிரட்டும். எல்லாவற்றிலும் நாம் அரங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை மதிக்க வேண்டும். குறுக்கீடு என்பது ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இடையிலே குறுக்கிடுவது மக்களுக்கு உண்மையான செய்தி போய் சேராமல் இருப்பதற்கான செய்கின்ற சதி சூழ்ச்சி என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நான் குறிப்பிட்டது இல்லை, நீங்கள் சொல்லலைனாலும் நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை போல சொல்வதற்கு கிளிப்பிள்ளையாக இருப்பதற்கு என்னை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய கருத்தை இரண்டாவது சுற்று வரும்போது அதை மறுத்து சொல்லுங்கள். மறுத்து நான் பொய்யை சொன்னேன் என்று நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ராமலிங்க அடிகளார் வெள்ளாடை கொடுத்திருந்தார். சமணத்துறவிகள் ஜைன துறவிகள் வெள்ளாடை கொடுத்திருந்தார்கள். கிறிஸ்துவ தந்தைகள் போப்பாண்டவர் போன்றவர்கள் வெள்ளாடை கொடுக்கிறார்கள். சீக்கிய குருமார்கள் வெள்ளாடை கொடுக்கிறார்கள். புரோகிதம் செய்யும் இந்துக்கள் வெள்ளாடை தான் உடுத்தி கொண்டு போகிறார்கள். கடற்படை வீரர்கள் வெள்ளாடை கொடுக்கிறார்கள். மாதா அமிர்தானந்தவை வெள்ளாடை தான் உடுத்திருக்கிறார்கள். எனவே வெள்ளாடை ஆகாததல்ல. வெள்ளாடை என்பது நமக்கு ஒவ்வாமை அல்ல. நமக்கு எந்த ஆடையிலே பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அந்த ஆடையிலே நம்முடைய வழிகாட்டிகளாக, நம்முடைய முன்னோர்களாக, நம்முடைய கடவுளர்களாக நாம் பார்ப்பது என்பது நமது உரிமை. அந்த பார்த்த ஒரு அழகை அடுத்தவர்களுக்கு அனுப்புவதும் உரிமை. அப்படித்தான் இந்த பொங்கல் வாழ்த்திலே RN ரவி அவர்கள், ஆளுநராக இருக்கின்ற தமிழக RN ரவி அவர்கள் இந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே சொல்லப்போனால் தமிழக அரசை முழுவதுமாக எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு திருவள்ளுவர் நாளே கிடையாது. எதற்காக இன்றைக்கு திருவள்ளுவர் நாள்? அரசு அறிவித்திருக்கிறது, கொண்டாடுகிறது, நாமும் கொண்டாடுகிறோம். திருவள்ளுவருக்கு நாள் கொண்டாடுவதே நமக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. நான் குறிப்பிட்டேனே, அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த மயிலை திருவள்ளுவருடைய அந்த சிலையும் திருவள்ளுவர் நாயனார் என்று வழிபடக்கூடிய அவருக்கும் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது.
வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததாக நம்பிக்கையோடு அங்கே 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வந்து ஜனவரி 16 என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு விட்டார்கள். ஆனால் இதை எதற்கு வேண்டும், இது அரசியல் என்று சொல்ல வேண்டும். யாராவது சொன்னார்களா? யாரும் அப்படி சொல்ல. திருவள்ளுவர் 365 நாளுக்கும் திருவள்ளுவர் நாள் தான், யாரும் இல்லைன்னாங்க. அதனால் எதை எதிர்க்க வேண்டும், ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற காரணம் இருக்க வேண்டும். அரசியல் செய்வதற்காக மட்டும் தங்கள் அரசு செய்கின்ற தவறுகளை தங்கள் அரசு நிறைவேற்றாமல் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படியெல்லாம் அரசியலை செய்வது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி சரி மழித்தலும் நீட்டலும் வேண்டாம். இருங்க, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம். ஆமா சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வள்ளுவர் என்ன வைத்திருக்கிறார்? நீட்டி தான் வச்சிருக்கிறாரு, தாடி தான் வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் எந்த காரணத்திற்காக அதை சொன்னார்? இறை அருள் என்பது அதிலே கிடையாது, இறை தியானம் என்பது நீங்கள் வழித்தல் நீட்டலிலே கிடையாது என்று சொல்வதற்காக அதை சொல்லியிருக்கிறார்கள். உடனே அது இந்து தர்மத்திலே கடைபிடிக்கின்ற ஒன்றாக கருதுகிறார்கள். நான் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் பொருள் சொல்லாதீங்க. வாமன அவதாரத்துக்கு மன்னிக்க வேண்டும். திருக்குறளுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாம் பொருள் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். திருக்குறளுக்கு ஒரு தெளிவான பொருள் இருக்கிறது. அவர்களுடைய சதி. தயவு செய்து நீங்க கேளுங்க. வாமன அவதாரம் என்பதை தயவு செய்து மன்னிக்கிறேன் உங்களை குறுக்கிடுறதுக்கு. திருக்குறளுக்கெல்லாம் நீங்கள் விரும்புறது மாதிரி பொருள் சொல்லாதீர்கள். அதற்கு தெளிவான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. திருக்குறளை முதலில் எடுத்து படியுங்கள். துறவரவியலில் மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தலும் ஒழித்துவிடின் துறவரத்தை பற்றி செய்கிற விமர்சனம் அது. அவரை போய் நீங்க துறவின்னு எப்படிங்க சொல்றீங்க? துறவியை பத்தி அவர் செய்கிற விமர்சனத்தை நீங்க படிக்காமல் அவரை துறவின்னு சொல்லலாமா அப்படிங்கறதான் கேள்வி. சொல்லுங்க சார். துறவி என்பவன், நீங்கள் புரிந்தது அவ்வளவுதான். என்னுடைய புரிதலில் துறவி என்பவன் தன்னை துறந்தவன், உலகத்தை நேசிக்கக்கூடியவன். எல்லாவற்றையும் துறந்தவன் அல்ல. எவன் ஒருவன் உலகத்தை, உயிரினங்களை அனைத்தையும் நேசிக்கிறானோ அவன்தான் துறவி. தன்னை துறந்தவன் தான் துறவி. வள்ளுவன் தன்னை தான் உலகுக்கு எடுத்துரைத்திருக்கிறான். அதைத்தான் பாரதியன் சொன்னான். தன்னை கொடுத்து தமிழ் வானலாக உயர்த்தினார் என்று சொல்கிறார். என்ன குறுக்கிடு தயவுசெய்து பண்ணாதீங்க. வாமன அவதாரத்தை பற்றி 610வது குறளிலே சொல்லியிருக்கின்றார்கள். யமன் குறித்து 1062வது குறளிலே சொல்லியிருக்கிறார்கள். திருப்புகழ் குறித்து 1179, 519, 617, 920 குறளிலே சொல்லியிருக்கிறார்கள். பெருமாள் கண்ணனை பற்றி 1103 என்று இப்படி வரிசையாக உங்களுக்கு வேணுமானால் இன்னும் 10 குறளை கொடுக்குறேன். அவ்வளவு குறள்களிலேயும் திருவள்ளுவர் இந்து கடவுளர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர்களை குறித்து பாடியிருக்கின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. 59க்கு முன்னால் வள்ளுவர் எப்படி இருந்தார் என்ற படத்தை நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் மாற்றிவிட்டு ஆளுநர் மாற்றிவிட்டார், பாஜக மாற்றிவிட்டது, சனாத்தனிகள் மாற்றிவிட்டார் என்றால் அது எந்த வகையிலே நியாயமாகும்? இந்த விவகாரத்துல அரசியல் செய்யறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். ஆளுநர் எதை வச்சு கும்பிட்டா உங்களுக்கு என்ன அறிக்கை விட்டா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்னெழுப்புறாரு. இது எப்படி பாக்குறது? ஆளுநர் எதை வச்சு கும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லல. அவர் இப்போ நித்யானந்தன் சார் கூட சொன்னார், அவர் ஒரு தனி மனிதர், ஆகவே அந்த படத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னார். ஆளுநர் என்கிற பொறுப்பில் இல்லாமல் ராஜ்பவனிலிருந்து வெளியேறி அவர் அந்த பீகார் மாநிலத்திற்கு சென்று RN ரவியாக மட்டும் இருந்து இந்த படத்தை வெளியிட்டிருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார், அதுவும் அந்த பிரச்சனைக்கும் அடுத்து போவோம். ஆளுநராக இருந்து கொண்டு அரசாணை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பொது சித்திரத்தை, எல்லோரும் இந்த சித்திரத்தை அரசு அலுவலகங்களில் பயன்படுத்த வேண்டும், அரசு பொறுப்புகளில் இருப்பவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற பொழுது அதை மறுத்து ஏன் ஆளுநர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஆளுநரா அல்லது பாரதிய ஜனதா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா அல்லது இந்த சங்கப்பரிவார அமைப்புகளில் இருக்கிற ஒரு உறுப்பினரா? அவர் என்ன நினைத்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் அடிப்படையான கேள்வி என்று நினைக்கிறேன். அந்த கேள்வியை எல்லோரும் இன்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், சமூக ஊடகங்களில் மற்றவற்றில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் பொறுப்புணர்ந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இது முதல் பிரச்சனை. இரண்டாவதாக, ஆளுநர் அரசியல் செய்கிறாரா என்பதல்ல. ஆளுநர் தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டிருந்தார்.
செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு பெட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் பிரச்சனை. அவர் தொடர்ச்சியாக இதற்கு முன்பு பல காலம் அவர் இங்கு வந்தது உடனே இதே போல திருவள்ளுவர் படத்திற்கு காவி அணிவித்து வெளியிட்டார். அதற்கு பிறகு ஜியு போப் பற்றி பேசினார், கால்டுவெல் பற்றி பேசினார். அதற்கு பிறகு திராவிட கருத்து நிலையெல்லாம் காலம் கடந்து போய்விட்டது என்று பேசினார். தமிழ்நாடு என்று அழைக்கக்கூடாது, தமிழகம் என்று தான் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் டெல்லி சென்று வந்த பிறகு தமிழ்நாடு என்றே அழைக்க தொடங்கிவிட்டார். இப்படி தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிற நபராக ஆளுநர் இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் பிரச்சனை என்று நினைக்கிறேன். ஆளுநர் இப்படி பெட்டி பாலிடிக்ஸ் செய்வது ஆளுநர் பொறுப்புக்கு அழகா இல்லையா என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் ஆளுநருக்கு என்னவோ அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இந்த இதில் ஆளுநர் இப்போ இவங்களை தவிர்த்துட்டு இன்னைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை அண்ணாமலையும் கூட ட்வீட் செஞ்சிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்மொழிந்து பல நாடுகளுக்கும் பல மொழிகளுக்கும் திருக்குறள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே இந்த ஒன்றிய அரசு முன்முயற்சி எடுக்கும் முன்பு, அதற்கு முன்பாகவே இந்த ஒன்றிய அரசாங்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் இதன் மீதெல்லாம் அக்கறை காட்டுவதற்கு முன்பாகவே பல காலமாக திருக்குறள் பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற நூல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர்களை இவர்கள் தொடர்ச்சியாக கேலியும் கிண்டலும் முத்திரை குத்துகிற வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஜி போப் ஆகட்டும், கால்டுவெல் போன்ற அறிஞர்கள், வெளிநாட்டிலிருந்து இங்கு தமிழ் தொண்டு செய்த அறிஞர்களை கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை மிக மோசமாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள் மதவழி சேராதது என்கிற கருத்தை என்று ஏதோ இன்று சொல்கிறார்கள், திராவிட இயக்கத்தவர்கள் சொல்கிறார்கள், மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதல்ல. 8ஆம் நூற்றாண்டிலேயே திருக்குறள் மதவழி சாராத ஒரு நூல் என்கிற கருத்தை கல்லாடம் என்கிற நூல் சொல்கிறது. சமயக்கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் பொருள் இது வென்ற வள்ளுவன் தனக்கு வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கட்பெருமான் மாதுடன் தோன்றி கூடலுள் நிறைந்தோன். அந்த தலைவி தன்னுடைய மதுரை மாநகரத்தில் இருக்கிற நிலவொளியை பற்றி பாடும் பொழுது தன் மதுரை மாநகரத்தில் உறைந்திருக்கக்கூடிய முக்கண் இறைவன் மதவழி செல்லாமல், மத கணக்கர்கள் வழியில் செல்லாமல் உலகப் பொருள் கூறிய திருவள்ளுவருக்கு முதற்கவி பாடியவன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் என்று பாடியிருக்கிறார். இதில் நன்றாக கவனிக்க வேண்டும். இறைவன் தான் அங்கு தோன்றி பாடுகிறான். ஆனால் அந்த இறைவனை கூட திருவள்ளுவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்று கருதவில்லை. இதையாவது திருநீர் அணிந்திருக்கக்கூடிய நமது நித்யானந்தம் ஐயா போன்றவர்கள் தயை கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்தி வழியை சேர்ந்தவர்கள் தயை கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் காமராசன், எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ வி அரசு சார் குறிப்பிட்டாரு, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை படிக்கணும், தமிழ் இலக்கியங்களை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும் ஆளுநர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல் கனிமொழி தொடர்பாக எம்பி கனிமொழி சொல்லும்போது கூட திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அடிப்படை புரிதல் இல்லாமல் ஆளுநர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. என்னோட கேள்வி அப்படி என்னன்னா, உண்மையில புரிதல் இல்லாமல் தான் ஆளுநர் இப்படி பேசினாரா, இல்லை அரசியலுக்காக இப்படி பேசியிருக்காரு அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது சார்? அவருக்கு புரிதல் இல்லாமல் சொல்லலை, அவருக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த புரிதல் எதுனா இந்த தொடரிலேயே அவர் சொல்றாரு இல்லையா, சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு பாருங்க, அதுதான் அவருடைய புரிதல். அவருடைய புரிதல் கோக்குமாக்கானதாக, ஒழுங்கு இல்லாததாக இருக்கிறது. அவர் பண்பற்ற ஒரு மனிதராக இருக்கிறார். எந்த மாநிலத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. இந்த மாநிலத்து மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றியும் கவலை இல்லை. இந்த மாநிலத்தில் இந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு நூலை பற்றி பேசுகிறோமே, அதை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா என்பது பற்றிய ஒரு சின்ன மனதில் ஒரு அழுத்தம் கூட, ஒரு எண்ணம் கூட இல்லாமல் மனம் போன போக்கில் பண்பற்ற மனிதராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இந்த இன்னைக்கு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் திருவள்ளுவர் நாளையும் உழவர் பெருநாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த நாட்டு மக்களை அவமதிக்கும் விதமாக இதை செய்திருக்கின்றார். அதனுடைய விளைவுதான். அவருக்கு என்னன்னா, அவருடைய பெட்டி பாலிடிக்ஸ் மட்டும்தான் முக்கியம். அண்ணாமலை போன்று பொய் கூறி ஏமாற்றி செய்து கொண்டிருக்கிற தெருவில் செய்து கொண்டிருக்கிற மிக மோசமான ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மேல் ஆளுநரை பற்றி, ஆளுநர் தமிழ் பண்பாட்டை படிப்பாரா, தமிழ் இலக்கியங்களை படிப்பாரா
இதை பற்றியெல்லாம் படிப்பாரா என்று கேட்டால் துளி கூட அவர் என்றுமே படிக்க மாட்டார்கள். வலதுசாரிகள், சங்க பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் இந்த நாட்டில் இருக்கிற பண்பாட்டை படிக்க மாட்டார்கள். ஏனென்றால் திருவள்ளுவரை மட்டுமல்ல, புத்தரையும் இவர்களுக்கு தெரியாது, மகாவீரரையும் இவர்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சில வேத கவிஞர்கள், தர்மசாஸ்திரங்களை இயற்றியவர்கள், வர்ண தர்மம், சாதி தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், பெண்களை அடக்கி ஒடுக்க வேண்டும், நானே 8 வயதில் தான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுநர் தான் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்காக வெட்கப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லாத ஒரு ஆளுநராக அவர் இருக்கிறார். சரி சரி, பேசலாம். சித்திக், உங்ககிட்ட தான். ஏன் இந்த நாளில், இப்படியான ஒரு நல்ல நாளில் ஒரு சர்ச்சை அப்படிங்கிற கேள்வியை நித்யானந்தன் முன் வச்ச போது அவர் சொன்னார், இந்த சர்ச்சையை கிளப்பினதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்கறது, எப்படி உண்டானுச்சு இந்த சர்ச்சை? வணக்கம். திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய குறள்களில் ஒரு சில குறள்கள் ஆர்.என். ரவிக்காகவும் அவரை ஆதரிக்கக்கூடிய நித்யானந்தம் போன்றவர்களுக்காகவும் அவர் எழுதியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, எதுவுமே செய்யாட்டி கூட பரவாயில்ல, பொய் சொல்லாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய குறள் ஒன்று. அடுத்தது, இந்த குறள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டால் ஆர்.என். ரவிக்கும் அவரை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். இப்போ அதற்கு அடுத்து வந்துடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்.என். ரவிக்கும் வள்ளுவருக்கும் முதல்ல என்ன தொடர்பு? அவர் காவி அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இதுதான், இந்த வெள்ளை ஆடை தான் போட்டு வள்ளுவரை நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றிய அரசு தபால் தலை வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அதற்கான திருவுருவ படம் வரையப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, புரியாது, அதை ரெண்டாவது விட்டுருவோம். வள்ளுவருக்கும் ஆர்.என். ரவிக்கும் என்ன தொடர்புங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆர்.என். ரவியும் அவரை சார்ந்து இருக்கிறவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் என்ன சொல்லுது? 4 வர்ணத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருப்பதை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறது அவர்களுடைய கருத்தியல். திருக்குறள் என்ன சொல்லுது? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்ற வள்ளுவருக்கும் 4 வர்ணத்தை ஆதரிக்கக்கூடிய இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இவர்களுடைய கருத்தியல் என்ன சொல்லுது? விதி வலியதுன்னு சொல்லுது. திருக்குறள் என்ன சொல்லுது? விதியே ஆனாலும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும், முயற்சி செய்யணும் சொல்லுது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஒரு சிலர் படிக்க கூடாது என்பது அவர்களுடைய கருத்தியல். திருக்குறள் என்ன சொல்லுது? யாராக இருந்தாலும் கல்வி கற்றால் அவர்கள் உயர்வடையலாம், கல்விதான் முக்கியம் திருக்குறள் சொல்லுது. அப்போ எந்த இடத்திலையுமே அவர்களுக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பே கிடையாது, திருவள்ளுவருக்கும் தொடர்பே கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் அவர் பேசும்போது சொன்னார், முதலமைச்சர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு முக்கியமான ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க மற்ற மாநிலங்களில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்தந்த தலைவர்களை தங்களுக்கானவர்களாக மாற்ற முயற்சியை செய்கிற போது மற்ற மாநிலங்களில் அது அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு ட்விட்டர் வெளியிடுறாங்கன்னா, குறளோவிய வள்ளுவரை யாரும் தமிழ்நாட்டில் கரைப்படுத்த முடியாது. முதல்வரின் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இன்னைக்கு ஐயோ நாங்கள் வள்ளுவர் வச்சு இங்கே அரசியல் செய்ய வந்தோமே, முதலமைச்சரே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பொருள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளுவருக்கு ஏன் இந்த ஆடை அப்படின்னு சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு புக் இருக்கு, திருக்குறள் திருவருவப்பட விளக்கம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வள்ளுவரின் நோக்கம் ஒரு நிறைந்த உள்ளம் படைத்த ஒரு நோக்கம். வள்ளுவரின் நோக்கம் என்பது ஒரு நேர்மறை சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோக்கம், ஒரு தூய்மையான நோக்கம். அப்போ அந்த தூய்மையின் அடையாளமாக நாங்கள் வெள்ளையை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இவங்கெல்லாம் யாரு? இப்போ நித்யானந்தம் சாரை விட்டுருங்க, வலதுசாரியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யாரு? இவங்க கோட்சேவை ஆதரிக்கக்கூடியவர்கள். அப்போ அதற்கு வள்ளுவர் ஒரு குறள் எழுதி வச்சிருக்கிறார். என்ன குறள் அப்படின்னு சொன்னா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகுப்பி எல்லா உயிரும் தொழும். அப்போ ஒருத்தர் கொலை செய்யக்கூடிய ஒருத்தராக தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை தான் மற்ற எல்லா உயிரினமும் வாழ்த்தும்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர், பிஜேபியின் ஒன்றிய அமைச்சர், இந்தியாவே போற்றுகிற காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு ஆதரிச்சு பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ எந்த அடிப்படையிலும் சரி அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் வள்ளுவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பே வரமாட்டேங்குது. இன்னும் மையப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய வரிகளில் ஆளுநர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை சார் படிச்சாரு. அதுல சில இது யாருடைய பூமி அப்படின்லாம் ஆளுநர் சொல்லியிருக்கிறதா நம்ம பார்த்தோம். நம்ம திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்லுவோம்,
தமிழ்நாடு என்பது பெரியாரின் பூமி, தமிழ்நாடு என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த திருவள்ளுவரின் பூமி. அந்த திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை வைத்த தலைவர் கலைஞரின் பூமி. இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்ற அண்ணாவின் பூமி. இதுதான் தமிழர்களின் நிலைப்பாடு, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. இப்போ இவங்க வந்துகிட்டு அண்ணாமலை, ஆளுநர், இவங்க 2 பேருக்கு இப்போ ஒரு காம்படிஷன். 3 நாளா அவர் தானே ட்ரெண்டிங்ல இருக்காரு, இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டிங்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த புகைப்படத்தை வெளியிடுறாரு. நான் லீகலா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஒன்றாக கூடி இதுதான் ஆளுநரினுடைய ஒரு திருவுருவ படம்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய அரசிதழில் வெளியிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை புகைப்படமா வைத்து அதை வரைந்தவர்களை கூட்டி பாராட்டிய பிறகு இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனலுக்கு எதிராக, அரசிதழுக்கு எதிராக இப்போ ராஜா திருவேங்கடம் சார் தனிப்பட்ட முறையில் செய்யலாம். ஆனால் ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு, ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு நாங்க அரசிதழுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறோம்னு ஆளுநர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, RN ரவி செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து அவர் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க நமக்கு இதுல இருந்து புரியுது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியா இஸ் எ செகுலர் ஸ்டேட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது. ஆளுநர் ஒரு முறை மேடையில் பேசும்போது சொன்னார், இந்தியா என்பது ஒரு மதத்திற்குரிய நாடு அப்படின்னு சொன்னார். இதை கண்டித்து ஜனாதிபதிக்கும் நீதிமன்றத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கடிதம் எழுதியிருக்கு. இந்தியா என்பது செகுலார் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, இவர் எப்படி எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு மட்டும் இல்லை, இதற்கு முன்பு நம்ம கடந்த ஆண்டு தெரியும், கடந்த ஆண்டு ஒரு வாழ்த்து செய்தியில தமிழ்நாடுன்னு நான் சொல்ல மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லி ஆளுநர் போட்டார். தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்பின் காரணமாக 2 நாள்ல வேற ஒரு அறிக்கை வந்துச்சு, தமிழ்நாடு அப்படின்னு போட்டு. அப்போ ஒன்னு சொல்லி பாக்குறது எப்படி உள்ள போகுது அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட இருந்தே நேரடியா குறளோவிய தமிழ்நாட்டில் காவிகள் எதுவும் செய்ய முடியாது, வள்ளுவருக்கு சிலை சாயம் பூச முடியாதுன்னு நெத்தி போட்டு அடித்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சுமந்தும் இணைஞ்சிட்டாரு. சுமந்த் சார் வணக்கம். இன்னைக்கு கிளம்புற இந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க? இது ஆளுநரோட அறியாமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்ல இது அரசியல் நோக்கத்துக்காக கிளப்பப்பட்ட சர்ச்சை அப்படி பார்க்கலாமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது பாஜக என்ன நினைக்குது, சங்கிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பாயிண்ட் அது ஒரு அரசியல் பார்வை. இப்போ வள்ளுவர் என்பவர் இப்படிதான் இருந்தாரு, இல்ல அப்படிதான் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு டெஃபினிட்டிவான எவிடன்ஸ், அவர் வெள்ளையை தான் அணிந்தாரு, காவி அணியவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது. காவி தான் அணிந்தாரு, வெள்ளை அணியல அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. இது பழைய புத்தகங்கள், பல புத்தகங்களில் வள்ளுவர் திருநீர் வைத்துக் கொண்டு இருக்காரா இல்லையா? இருக்காரு. இவங்க திராவிட இயக்கம் வந்த பிறகு அவர்கள் ஒரு இமேஜ ஒரு படத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இதுதான் சரி, மத்ததெல்லாம் தவறு. இதற்கு என்ன, அதாவது பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று பொய் சொல்லாதீங்க. அது திராவிட இயக்கத்தின் காலத்துல வரல, காங்கிரஸ் காலத்தில் வந்தது. சட்டமன்றத்தில் வைத்த போது இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. இல்லைங்க, ஒரு நிமிஷங்க, நான் முடிச்சிடுறேங்க. அதாவது திராவிட இயக்கத்தினுடைய இருக்கக்கூடிய தலைவர் ஆக போற்றப்படும் நபர் என்ன கூறினார் இந்த திருக்குறளை பற்றி அப்படிங்கிறது ரெக்கார்ட்ல இருக்கு. அது நம்ம போக வேண்டாம், ஏன்னா அது வைரலா வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பத்தி நான் போகல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது, அதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. ஆளுநர் அவர்கள் பயன்படுத்திய புகைப்படம், காவி என்பது துறவம். இட் இஸ் பேசிக்கலி அ சைன் ஆஃப் ரினன்சியேஷன். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரினன்சியேஷன், துறவத்தினுடைய அடையாளம். அதை ஒருத்தருக்கு போத்தக்கூடாது. இது என்ன அவமரியாதையா? இல்ல காவி பிஜேபிக்கு எப்போ சொந்தம் ஆச்சு, எப்போ குத்தகை எடுத்திருக்காங்களா, பேட்டன்ட் வாங்கியிருக்காங்களா காவி கலருக்கு? என்னங்க ஒரு அபத்தமான ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட். காவி இஸ் ஈக்குவல் டு பிஜேபிங்கிறது எப்படி, எங்கிருந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது? இப்ப அவங்க மட்டும்தான் காவியை போட்டுறணுமா? வேற யாருமே போட்டுறது இல்லையா? என்ன, எனக்கு இது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. யார் இந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசினாலும் அவங்க சங்கீசா இருக்கணும், அவங்க பிஜேபி ஆதரவாளர்களா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான ஒரு வாதம். அதுல எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இல்லை. அவர்கள் பிஜேபியை ஆதரிக்கலாம், பிஜேபியை எதிர்க்கலாம், அது ஒரு அரசியல். ஆனால் வள்ளுவர் அவர்கள்
இந்து கடவுள்களை பற்றி பாடல்கள் பாடி இருக்கிறார்களா? சனாதன கடவுளா இந்து கடவுளா? இந்துங்கிற பேர் அப்புறம் வந்துச்சுன்னா அது ஒரு தனி ஆர்குமெண்ட் ஓடும். சனாதன தர்மத்தில் மக்கள் வழிபடும் கடவுள்களை பற்றி எழுதியிருக்கிறார்களா? 12 குறள் இருக்கு. திருமாலை பத்தி எழுதியிருக்கிறாரு, சிவனை பத்தி எழுதியிருக்காரு, எல்லாமே வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. அதுக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் லிஸ்ட் கொடுத்துறேன். பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் இத தொகுப்பே போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. தொகுப்பே போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஐ திங்க் வேற ஒரு சேனல் இது. ஏன்னா வருஷம் இந்த டிபேட் வருது இல்ல, திருக்குறள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் திருக்குறள் என்ன தெரியுங்களா கிடையாது. அது போய் வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரம் எல்லாமே, அதாவது ஒரு புழுகை திருப்பி கூறிவிட்டால் அது உண்மையாகிவிடும். அதுதான் இப்ப தமிழ்நாட்டில் ஆயிட்டு இருக்கு. சரி, இது வந்து கலைஞர் அவர்களுடைய பூமி, அப்புறம் அறிஞர் அண்ணாவுடைய பூமி, சரி எல்லாமே கடந்த 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி யாரோட பூமி? என்ன குறள்னு கேக்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு யாரோட பூமி? யாருடைய பூமி அது? சார் அந்த ஒரே செகண்ட் சார், ஒரே செகண்ட். வேணாம் நான் குறள் நம்பர்ஸ் எனக்கு கூட தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு நிமிஷம் வேணாம் நான் குறள் நம்பர்ஸ் ஓடயே கொடுத்துறேன். ஏன்னா நமக்கு வந்து இதுல டிபேட்டே வரக்கூடாது. இதுல வந்து எவ்வளவு குறள்கள்ல அவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு செகண்ட் இருங்க. நான் ஆக்சுவலா வர தாராளமா எடுங்க சார், எடுங்க. இந்த புகைப்படத்துல நான் குறள் நம்பர் சொல்லிடுறேன். 610, 269, 518, 25, 799, இல்ல ஒரு குறளை படிங்க, ஒரு குறளை படிங்க. 72, என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க. 1062. நான் ரிப்பீட் பண்றேன். நீங்க போய் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ண விடுறாங்க சார். குறள்ல என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க. குறள்ல படிக்காமயே குறளில் என்ன சொல்லிருக்கார் என்று சொல்லாமலேயே குறளில் கடவுளை போற்றி இருக்கின்றார் என்று சொல்வது நியாயமானதா? சுமன் சார், நிறைய குறள்கள் நீங்க இல்ல நிறைய குறள்களோட நம்பர் சொல்றீங்க. ஒரே ஒரு குறளை படிச்சு அதற்கான விளக்கத்தை போட்டுக்கலாம். நீங்க அவங்கள 269 இருங்க சார், அந்த நம்பர் சொல்லுங்க. கொஞ்சம் படிச்சிட்டோம். இருங்க சார், நம்பரை திருப்பி சொல்லுங்க. 518 ஃபர்ஸ்ட் எடுப்போம். 518 பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எடுக்கலாமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 519 எடுக்கலாமா? 519 படிங்க சார். 179, 519, 617 பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம எடுக்கும் போது சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா தானே முடியுது. அப்ப பாதியிலே அதை வெட்டி என்ன பண்றீங்க? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதே தானே பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. சார், தப்பா சொல்றீங்க சார். சார், தயவு செய்து மன்னிக்கணும். திருக்குறளுக்கு தப்பான பொருள் சொல்லுகிறீர்கள். திருக்குறளுக்கு தப்பான பொருள் சொல்லுகிறீர்கள். நான் திருக்குறளை வச்சுக்கிறேன் கையில. நான் படிக்கட்டுமா? அந்த 519 சொல்றத படிங்க சார். அத படிங்க சார். அத படிங்க. அந்த 519 படிக்கிறேன். ஆகாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க பேசும்போது நான் பேசல. இல்ல சார், நீங்க தப்பா பேசிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? பேசிக்கங்க. நான் தப்பா பேசல. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இது வந்து எல்லாமே ஆன் ரெக்கார்ட். என்ன திருவள்ளுவர் அவர்கள் இந்து கடவுள்களை பாடிய குறள்கள் எவை, அது வந்து ஆன் ரெக்கார்ட். எதுவுமே வந்து நான் ஏதோ மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி சொல்றீங்க. திருவள்ளுவர் வந்து பிறந்த இது வந்து அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாசம். அதுவும் ஆன் ரெக்கார்ட். ஏதோ நான் வந்து எழுதுற மாதிரி இல்ல. அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? மாத்திட்டு ஒரு விஷயம் அதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் கேக்குறாரு. நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு ஏதாவது எல்லாரும் ஃபாலோ பண்ணனும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு கேக்குறாரு. நூற்றுக்கணக்கான சான்றிதழ்கள்ல என்னங்க ரெக்கார்ட்? எதுக்கு ரெக்கார்ட் கேக்குறீங்க? அவர் பிறந்த நாளுக்கா? ஏங்க, திருவள்ளுவர் கோயில் நூற்றுக்கணக்கான ஆண்டாக அவங்க பூஜை பண்றதே வந்து அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாசங்க. நீங்க போய் கேளுங்க அவங்கள எவ்வளவு வருஷமா அந்த கோயில் இருக்குதுன்னு போய் பாருங்க. எவ்வளவு வருஷமா இருக்குங்க சார்? எவ்வளவு வருஷமா இருக்கு? லாஜிக்கே இல்லாம இருக்கு. எவ்வளவு வருஷமா நீங்க போய் கேளுங்க அந்த கோயில்ல எவ்வளவு வருஷமா எப்ப திருவள்ளுவருடைய திருநட்சத்திரம் எப்போன்னு நான் சொல்ல வேணாங்க. நீங்க போய் கேட்டுங்க. அந்த கோயில் எவ்வளவு 100 வருஷமா இருக்குன்னு நான் சொல்ல வேணாம். தொல்லியல் பிரிவு அந்த கோயில் எவ்வளவு நூற்றாண்டுகளாக இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்பதற்கு பொருள் சொன்னீங்க. இந்த நீங்க சொன்னீங்க தொழில்னால வேற்றுமை அது இருக்கு அப்படிங்கிற பொருள்ல சொன்னீங்க. ஆனா திருவள்ளுவர் அப்படி சொல்லல.
எல்லா மக்கள் உயிர் பிறப்பியல்பு சமமானது. தொழில் வேறுபாட்டால் பெருமை சிறுமை என்னும் சிறப்பியல்கள் நாம் ஒருபோதும் ஒத்திருப்பதில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? தொழில்ல வேறுமையை வேற்றுமை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு திருவள்ளுவர் சொல்வதற்கு நேர் எதிரான பொருளை துணிச்சு விடுறீங்களா சார்? சார், திருவள்ளுவர் சிறுமை பெருமை என்று தொழில் ரீதியாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் சார். நீங்க என்னன்னா தொழில் வேற்றுமையை சொல்லியிருக்காரு சொல்றீங்க சார். திருவள்ளுவர் எழுதிய காலம் வேறு, திருக்குறள் சிந்தனை மரபு வேறு. திருக்குறள் காலத்தில் என்ன சிந்தனை மரபு இருந்தது என்பது பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளுக்கு இருந்த பின்புலம் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். எதுவுமே தெரியாமல் எதுக்கெல்லாம் உட்கார்ந்துறவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்கிற பேர்ல விடாதீங்க, கீழ் விடாதீங்க. நானே இப்ப படிச்சு காமிக்கிறேன், திருக்குறளை வச்சு படிக்கிறேன். நீங்க அதுக்கு நேர் பொய்யான கருத்தை சொல்றீங்க. தொழிலால் வேற்றுமை என்று சொல்லுகிறீங்க, சொல்லல அவர். அதை புரிஞ்சுக்கணும். வச்சு முறியடிக்கிற அவ்வளவுதான். ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. அதனால உங்க சித்தாந்தத்துக்கு ஏற்றாற் போல் நீங்க சொல்றதுதான் திருவள்ளுவர் சொன்னார். உங்ககிட்ட வந்து சொன்னார் அவரு, இந்த மீனிங்ல தான் நான் எழுதினேன்னு. என்னங்க அது தமிழ் சொல்லுக்கு பொருள் இருக்குங்க சார். ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கு. அவர் வந்து எல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு பொருள், அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கு. அப்போ பகவத்கீதைக்கு நான் சொல்ற பொருளை ஏத்துக்க மாட்டீங்களா? பகவத்கீதையில சொல்லுங்க, நாங்க என்ன பேச போறோம்? பேசிஸ்ல தான் நான் கிரியேட் பண்ணேன். பகவத்கீதையில நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கணும்ங்கற அவசியம் இல்ல. நீங்க சொல்லுங்க. கர்மாவினுடைய அடிப்படையில் பேசாதீங்க. அல்ல, திருக்குறளில் இருக்கக்கூடிய சொல்லுக்கான பொருள் சார்ந்துதான் உங்களுக்கு என்ன பேட்டன்ட் இருக்கா? உங்களுக்கு என்ன லைசென்ஸ் இருக்கா? பேட்டன்ட் இருக்கா? நீங்க எடுத்துக்கீங்களா? சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு சார். என்ன கேள்வி சார் இது? பேட்டன்ட் சுமன் சார் ஒரு பொருள் அதனால அவர் குறிப்பிடுறாரு. சொல்றதெல்லாம் பொருளே கிடையாது. தமிழ் அறிஞர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு தமிழ் அறிஞர்கள் சொல்றது கிடையாது. திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவர்கள் கூறுவதுதான் பொருள், மற்றவை எல்லாம் பொய். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டு போயிடுங்க. எதுக்கு லாஜிக், எதுக்கு ஃபேக்ட்? ஃபேக்ட்ஸ் லாஜிக் எதுவுமே இல்லாம வந்து உரையாசிரியர்களும் எழுதி இருக்காங்க. சுமன் சார் சொல்றது மட்டும் தான் உண்மைன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நித்யானந்த சார் என்ன சொன்னாருன்னா வந்து கோயில் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. அந்த கோயிலை பற்றி எழுதுகிறவர்கள் எல்லாம் அந்த கோயில் 70 ஆண்டுகள்ல இருந்து தான், ஒரு 70 ஆண்டுகளுக்கு முந்தைய தான் அந்த கோயில் கட்டட அமைப்பே அப்படின்னு சொல்றாங்க. அவர் 400 ஆண்டுகள் அப்படின்னு அதுக்கப்புறம் சுமன் சார் சொன்னாரு. இப்ப வந்து நித்யானந்த சார் சொன்னாரு சுமன் சார் வந்து காலமே கிடையாது, அது காலங்காலமா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இந்த பித்தலாட்டமும் இந்த பொய்யும் இந்த ஏமாற்றமும் அயோக்கியத்தனமானது. திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் கதை கட்டியவர்கள். அவர் வந்து ஏதோ அயோக்கியர்கள் இவங்க. அதுக்கு முன்னாடி என்ன கதை இருந்து ரெக்கார்ட் பண்ணுங்க ராஜா. இதை நான் ரெக்கார்ட் பண்றேன். பார்ப்பனர்கள் அயோக்கியத்தனமாக பார்ப்பன வகுப்பார் வந்து திருவள்ளுவர் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். தமிழ் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். வந்துருச்சு, அவ்வளவுதான் வந்துருச்சு, அவ்வளவுதான் வந்துருச்சு. அயோக்கியத்தனம் வந்துருச்சு. ஆர்குமெண்ட் இல்ல, சாட்சி இல்லாமல் சான்றோட பேசுறது, சான்றோட பேசுறது சொல்லி அயோக்கியத்தனமா சிரிச்சு சூடு தமிழ் காமராசர் இல்லாம இப்படி நடந்துக்கிறது என்ன யோக்கியம்? ராஜா காமராசன் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். எத்தனை வந்து ஏதாவது ஆர்குமெண்ட் இல்ல, ஆர்குமெண்ட் இல்ல, கவுண்டர் பண்ண முடியல. அதனால திருப்பி என்ன அவங்களுக்கு ஒண்ணே அவங்க கையில இருக்கிற ஒண்ணே என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க. அதுக்கு இறங்கிட்டாரு, அவ்வளவுதானே. இது எக்ஸ்பெக்டட் தானே ராஜா? இது என்ன எக்ஸ்பெக்டட்? நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஜாதி சார் பதில் சார். அதுல இறங்க வேண்டியதுதான். என்ன எக்ஸ்பெக்டட்? நீங்க காலங்காலமா செஞ்சிருக்கிறது மரியாதை இருக்கட்டும், மரியாதை நான் மெயின்டெய்ன் பண்றேன். நீங்க மரியாதையோட நடந்துங்க, நீங்க மரியாதையோட பேச கத்துக்குங்க. குறைஞ்சபட்சம் தமிழ் காமராசர் சுமன் ரெண்டு பேருமே நாகரிகமா பேசலாம். தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம். ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அரசியல் ரீதியா விவாதிக்கிறது ஓகே, தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம், அனுமதிக்க முடியாது. சுமன் சார் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரே கேள்வி நான் கேக்குறேன். திருமால் பத்தி என்ன நம்ப வேண்டியது அவங்களே போய் சுமன் சார் முடிச்சிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல பேசினா கேட்காது. இருங்க வரேன். ஒருத்தர் கூட நம்பாதீங்க, எல்லாரும் போய் வெரிஃபை பண்ணிக்கங்க. திருவள்ளுவர் கோயில் 70 வருஷம் முன்னாடி தான் கட்டினாங்களாங்கிறத போய் வெரிஃபை பண்ணிக்கங்க. நான் சொல்றது பாருங்க, உண்மை இருக்கிறதா? இந்த குறள்ல வந்து கடவுளை பற்றி கூறி இருக்கிறாரா இல்லையா?
நான் சொல்றதை நம்பாதீங்க, நீங்களே போய் பாத்துக்கங்க. சரி, அவ்வளவுதான். ஓகே 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 எனக்கு எனக்கு ஒரு- சுமன் ஒரு- சார் ஒரு மேல பொய்யை ரொம்ப பெரிய திருப்பி மரியாதை திருப்பி இருக்கு. சொல்லி அதை நல்ல உண்மையாக்கி விட வேண்டும். தீவிரமான அவ்வளவுதான். படிப்பாளி, வாசிப்பவர் என்றெல்லாம் அவருடைய அந்த டிவி டிபேட்டை பார்த்து நான் ஒரு பெரிய மரியாதை கொண்டிருந்தேன். ஆனால் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய பிரமாதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் திருமாலை பற்றி பாடியிருக்கிறார், திருமாலை பற்றிய குறள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த குறள் எது, அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவர் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். ரெண்டாவதா திருக்குறளை நான் சொன்னேனே முழுக்க சார், நம்மளோட கொடுத்திருக்கேனே அதனுடைய சார். அடிப்படை இருங்க சார், சார், பொருளுக்கு முடிச்சிடட்டும், மாறாக முடிச்சிடட்டும் சுமன் சார், நீங்க சுமன் பேசல, சார், நான் சுமன் சார், பேசல, அதை தயவு முடிச்சிடட்டும், செய்து அதுக்குள்ள கேளுங்க. நீங்க அந்த திருக்குறளை எடுத்து வைங்க, ஆமா, அதுக்குள்ள நீங்க திருக்குறளை, எடுத்து வைங்க, அவர் திருமால் முடிச்சிட்டு பற்றிய வரேன். திருக்குறளை நீங்க தயவு செய்து எடுத்து வாங்க. எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, உங்களுக்கு வகுப்பெடுக்க நீங்க வந்து வாங்க, என்னைக்கு திருக்குறளை சொல்றீங்க, வாங்க, வார்த்தை எடுத்து ஒரு நாள் சொல்லுற பொழுது வகுப்பெடுப்போம். அந்த திருக்குறளுக்கு நேர் எதிரான பொருளை, அந்த திருக்குறள் சொல்லில் சொல்லப்பட்டிருக்கிற பொருளுக்கு நேர் எதிரான சொல்லை இவ்வளவு துணிந்து சொல்வது எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவான் செய்தொழில் வேற்றுமையான் என்ற அந்த செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதை ஒன்று பெரிது, ஒன்று சிறுமையானது, ஒன்று பெருமையானது என்று சொல்லக்கூடாது, எல்லாம் சமம் என்று சொன்ன அந்த கருத்தை நீங்கள் இந்த தொழில் சார்ந்த வேற்றுமையை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க இது? இதெல்லாம் ரொம்ப நீங்க விடுற, நீங்க பேசுற எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அடிப்படையான முரண் இருக்கிறது. நீங்க ஒரு பேரை சொல்லாம யாரோ ஒருத்தர் வந்து இந்த திருக்குறளை பத்தி என்ன சொன்னார்னு சமூக ஊடகத்தில் பரவிட்டு கிடக்கு, அதை நீங்க பாருங்கன்னு நீங்க சொன்ன பெயர் வந்து பெரியார். உங்களுக்கு வரலாறு தெரியாது. அவர் அங்கீகரித்து மாநாடு நடத்தி நீங்கள் போற்ற வேண்டிய ஒரு வடிவம் திருக்குறள் என்று தன் வாழ்நாள் பூரா சொல்லிக் கொண்டிருந்தவர். தமிழ்நாட்டில் அமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் திருக்குறள் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர். திருக்குறளை தமிழகத்தின் எல்லா பொது வெளிகளிலும் எழுத வேண்டும் என்று சொல்லி 1948 மாநாடு நடத்தி தீர்மானம் கொண்டு வந்தவர் பெரியார். எனவே திருக்குறளை பெரியார் இழிவாக பேசினார் என்ற இந்த பொய்யை இங்கு விட வேண்டாம். இரண்டாவது, அவருக்கு என்ன உடை இருந்தது நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அவருடைய கருத்து நீங்க எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், அவரை அந்த மனிதரை வச்சு அவர் உடைய வச்செல்லாம் நாங்க பேசல. அவர் எழுதியிருக்கிற அந்த 1330 குறள் இருக்கு இல்லையா, அதுல சொல்லி இருக்க செய்திகளை வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம். அது ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழில் உருவான ஒரு அறநெறி மரபு சார்ந்த செய்தி. அந்த காலத்தில் அறநெறியை எப்படி சொல்வார்கள்? ஒரு வைதீக மரபு இல்லை, அது ஒரு அவைதீக மரபை சார்ந்தது, கடவுளை மறுத்த மரபை சார்ந்தது. கடவுளை எந்த இடத்திலும் திருவள்ளுவர் என்னுடைய பிரதிகளில் எங்குமே பேசவில்லை. நீங்கள் திருப்பி திருப்பி கடவுளை பற்றி அந்த குறளை எடுத்துட்டார் போல, அந்த குறளை எடுத்துட்டார். இது என்ன குறள் கேட்டலாமா? ஆமா, நீங்க ஏதோ திருமணம் அந்த குறளை சொல்லுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க, நான் ஒண்ணுதான் சொல்றேன். an abridgment of the Shastras, திருக்குறள்னு போட்டு திரு நாகசாமி அவர்கள், வெரி குட் அவர்கள், நீங்க அது போடு சார். வெரி குட். நாகசாமி எழுதினது என்பது ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. நாகசாமி என்பவர் உண்மைக்கு புறம்பாக புழுகிய நம்பர் 1 பேர்வழி. அவர் அந்த நபர் எழுதியவை அனைத்தும் தமிழ் சமூக வரலாற்றுக்கு எதிரானவை. அவை வேத புராணங்களை சொல்லுகிற அந்த கருத்துக்கு மாறானவை. நாகசாமியை பத்தி விவாதம் வேண்டாம், நம்ம திருக்குறளுக்கு வருவோம். சார் இப்ப நாகசாமியை பத்தி விவாதம் வேண்டாம். திருமாலை பத்தி எழுதிருக்காரு, அது என்ன குறள் அதுதான் கேக்குறாங்க, அதுக்கு வந்துருங்க. நேரம் இல்ல ராஜா, நான் சொல்லிட்டேன் ராஜா, நான் நம்பர்ஸே கொடுத்துட்டேனே ராஜா. சார் இல்ல சார், அந்த குறளை ஒரு முறை படிங்க சார், தயவு செய்து அந்த குறளை ஒரு முறை படிங்க. கொடுத்துட்டேன். நம்பர் என்ன சார்? சார் உங்க முன்னாடி லேப்டாப் இருக்கு, தயவு செய்து அந்த குறளை ஒரு முறை படிங்க. பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்காக படிங்க, எனக்காக படிங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் வந்து உங்களுக்கு லிங்கே அனுப்பிடுறேன். குறளோட நம்பரையாவது சொல்லுங்க சார், குறளோட நம்பரை சொல்லுங்க சார், நானே படிக்கிறேன். நம்பர் மட்டும் சொல்லுங்க, நாங்க திருக்குறள் படிக்கிறோம். திருக்குறள் எக்ஸ்பர்ட் இல்ல, நான் வந்து இங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணி அது நாகசாமி அவர்கள் புத்தகத்துல கொடுத்திருக்காரு. இங்க திரு சீனிவாசன், அது என்ன நம்பர் சார்? எத்தனாவது திருக்குறள் அத சொல்லுங்க சார், எத்தனாவது நம்பர் அது? நான் சொல்றேன் சார். இருங்க அந்த 610
269 518 610 நிக்கலாம் இருங்க. 610 என்னன்னு பார்த்து வந்துருவோம். 610 என்ன சார்? 935 72 10 62. இதுதான் எனக்கு சார் 610 எடுத்துக்கிற உதாரணமா 610ல திருமாலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இருங்க 610வது குறளை நான் வாசிக்கிறேன். மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு சோம்பல் இல்லாத அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த நெடியோன் தாவிய நிலப்பரப்பு எல்லாம் தானும் தன் முயற்சியால் ஒருங்கே பெற்று விடுவான். என்னங்க அதுக்கு விளக்கம்? அதுல நெடியோன் அப்படின்னு சொன்னா நீங்க திருமால்னு எடுத்துக்கிறதுக்கு என்ன பொருள்? உங்களை திருப்பி கேட்கிறேன். நெடியவன் என்று சொல்லுகிற பொழுது நீண்ட நெடிய மனிதன், அல்லது நீங்க சொல்ற திருமாலையே எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. இந்த நிலத்தை அளந்தவன் என்று சொல்கிற ஒரு உருவகமாக சொல்றாரு. அது திருமாலையெல்லாம் வழிபடல, திருமாலை போற்றல, அதை ஒரு எடுத்துக்காட்டா நீங்க சொல்ற நெடியோன்னா திருமாலா அப்படிங்கிறது வேற கேள்வி. சரி, நீங்க சொல்ற மாதிரி நெடியோன் திருமால் அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டால் கூட அந்த குறளுடைய பொருள் என்னன்னா, அந்த உருவகமாக அந்த நெடியோன் என்று சொல்லுகிறவன் இந்த உலகத்தை அளந்தது அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. நீங்க என்ன அதுக்கு பொருள் எடுக்கிறீங்கன்னா, திருமாலையே திருவள்ளுவர் பேசி இருக்கிறார் என்று பொருள் எடுக்கிறீங்க. அதான் தப்பு. நெடியோன் என்று சொன்ன உடனே நான் படிக்கிறேன் சார், கேளுங்க கொஞ்சம். சோம்பல் இல்லாத அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த நெடியோன் தாவிய நிலப்பரப்பு எல்லாம் தானும் தன் முயற்சியால் ஒருங்கே. ஒரு ராஜா என்பவன், ஒரு அரசன் என்பவன் முயற்சி உடையவனாக இருந்தால் நெடியோன் தாவிய உலகத்தையும் அவன் எளிதாக பெற்று விடுவான் என்று சொல்லுகிறார். எங்க திருமால கடவுள் இல்ல, நீங்க விட்டுடுங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், நீங்க இன்டர்பிரட் பண்றதுதான் கரெக்ட். மத்தவங்க யார் இன்டர்பிரட் பண்ணாலும் வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி லாஜிக்கலா இன்டர்பிரட் பண்ணா கூட அவர்களெல்லாம் அயோக்கியர்கள், அவர்களெல்லாம் அயோக்கியர்கள், அவர்களெல்லாம் பொய் சொல்கிறார்கள். இது வெச்சு ஒரு கேள்வி கேட்கறது ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருக்காரு. சித்திக் நாகசாமினா மறைந்த நபர், அவரை போய் திட்டி உட்கார்ந்திருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணுமா? சித்திக் கேட்கணும்ன்றாரு. நீங்க அவர்கிட்ட குறளை படிச்சு காட்டுங்கன்னு சொல்றீங்க. நான் அதுக்கான பொருள் அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். குறளை படிச்சு காட்டுங்கன்னா என்னன்னு அவருக்கு தெரியல. நான் இப்ப ஒரு குறள் படிச்சு காட்டுறேன். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இது குறள் சார். உங்கள்கிட்ட தான் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இது குறள். இது என்னது? பொய் பேசாம இருப்பதுதான் ஒரு சிறந்த அறம் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க? அவர் ஒருத்தரை குறித்து திருவள்ளுவர் ஒருத்தரை எழுதியிருக்கிறாருன்னு கேட்குறீங்க. அதற்கு எந்த குறள்னு படிச்சு காட்டுங்கன்னா அதுக்கு நான் நம்பர் தான் தருவேங்கிறாரு. நம்பரை சாறு படிச்சா நான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ திட்டமிட்டு பொய்யையும் அவதூறையும் பரப்புவதற்காகவே விவாதத்தில் கலந்து கொள்கிறார்களா? ஏன்னா நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்ல, நீங்க படிச்சு காட்டுங்கன்னு சொல்லுகிற போது ஏன் படிச்சு காட்ட மாட்டாரு? நான் லிங்க் கொடுப்பேன், நான் நம்பர் சொல்லுங்கிறார். சார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குறள் சொல்லுது. படிச்சு காட்டுங்க சார், அந்த குறளை படிச்சு காட்டுங்க. ஆமா ஆமா, படிச்சு காட்டுங்க சார். நீங்க சொல்றாரு என்ன கேப்போம், என்ன சொல்றாருன்னு சுமன் சார். ஒரே ஒரு செகண்டுங்க. புத்தகத்தின் பேரை கொடுத்தாச்சு, ஆன்லைன்ல லிங்க கொடுத்தாச்சு, எந்தெந்த குறள் நம்பர்ஸ கொடுத்தாச்சு. நீங்க படிச்சாதான் அந்த குறள். நான் சொல்றது தப்பு, பொய் அப்படி நாங்க சொல்றோம் இல்ல. நான் சொல்றது உண்மைன்னு படிச்சு காட்டுங்க. நீங்க அந்த புக் எல்லாம் படிச்சிட்டீங்கல்ல சார்? சார், நீங்க அந்த புக் எல்லாம் படிச்சிட்டீங்கல்ல? புக்ல படிச்சு காட்டுங்க சார். புக்ல இருந்து படிச்சு காட்டுங்க. நீங்க எல்லாம் சார் அவங்க கிட்ட ஆதாரம் கிடையாது, டேட்டா கிடையாது. சரி நேர குறைவா நேரடியாக போய் சொல்றாங்க. தமிழ் காமராசன் ஏன் இந்த அரசியல் சர்ச்சை அப்படி உருவாக்கி இருக்குது? அவர்கள் முடிவு செய்யட்டும். நீங்க பொய்னே எடுத்துக்கங்க சார். உங்க டேட்டா எல்லாம் ஒத்துக்கங்க. சரி நேரம் இல்ல. மக்கள் பாக்குறாங்க, மக்கள் முழுக்க ஒரு அரசியல் சார். சரிங்களா? ஆளுநர் செய்யறது நம்ம சுமந்த் சார் அப்படி சொன்னா உடனே கோச்சுக்கிறாங்க. இல்ல அவர் காவி அரசியல் எல்லாம் செய்யல, சங்க பரிவார அமைப்புகளோட செய்யல, எதையுமே செய்யல, அது பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒத்துக்குவோம். காவி இந்துக்களுக்குரியது. ஏன் இந்துக்கள் சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இது அதுல ஒரு அடிப்படையான கேள்வி. சுமந்த் சார் சிந்திக்க தெரிந்தவர், நன்கு பேசக்கூடியவர். அரசியல் முதல் கிரிக்கெட் வரை எல்லாவற்றையும் அவரால் பேச முடியும், சிந்திக்க முடியும்.
அப்படிப்பட்டவருக்கு ஒரு அடிப்படையான செய்தி, அவர் வந்து அரசு சார்ந்து பொறுப்பில் இருக்கிறார். அதனால் அரசியலில் வெளியிடப்பட்ட இந்த படத்தை தான் பயன்படுத்த வேண்டும். அவர் அரசு பொறுப்புகள், அரசியலமைப்பு பொறுப்புகள் இல்லாம வெளியில போய் அண்ணாமலையாக இருந்து கொண்டு அல்லது பீகாரில் போய் வேற ஏதாவது பொறுப்புகள் இருந்து கொண்டு பயன்படுத்தலாம். ஒன்று. இரண்டாவது, திருவள்ளுவர் பற்றி வந்து நீண்ட காலமாக தமிழ் சமுதாயத்தில் ஒரு உரையாடல் இருக்கிறது. நான் இங்கு வந்து படித்து காட்டிய கல்லாடம் பாடலை நான் உங்களுக்கு சொன்னேன். சமய கணக்கர் மதிவழி கூறாது அப்படிங்கிற பாடலை படித்து காட்டினேன். அந்த பாடலில், கல்லாடத்தில் வரக்கூடிய அந்த பாடலில் இறுதியாக அப்படிப்பட்ட நூலுக்கு இறைவன் முக்கண் செல்வன் வந்து முதற்கவி பாடினான் புலவர் முன் அப்படின்னு. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, திருக்குறள் பற்றி தமிழ் சமுதாயத்தில் நீண்ட காலமாக உரையாடல் இருக்கின்றது. அந்த திருக்குறளில் அவர்கள் சொல்வது போல அடி அளந்தோன் திரு அப்படி இப்படின்னு பேர், இந்திரன் பற்றிய தொன்ம கதைகள், இதையெல்லாம் உவமானமாக பயன்படுத்தி அவர் வந்து வேறு அறக்கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக முன் வைத்திருக்கிறாரே ஒழிய, அவர் தெய்வத்தை புகழ்வதோ குறிப்பிட்ட தெய்வங்களை புகழ்வதோ அவருடைய நோக்கம் அன்று. ஐந்தவித்தான் என்கிற குறளுக்கு வந்து விளக்கம் சொல்லும் பொழுது, 5 புலன்களை உடைய ஒருவன் தான் ஐந்தவிக்க முடியும், அது வந்து நோற்று ஐந்தவிக்க வேண்டும், அது சமண கருத்தாக இருக்க வேண்டும் என்று திருவிக்கா முதற்கொண்டு பலரும், திருவிக்கா ஒரு சைவ சமய பேரறிஞர், அவர் முதற்கொண்டு பலரும் எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் வழக்கம் போல பொய்க்கதைகளை அவர் வந்து இப்போ ஒரு பார்ப்பனருக்கும் புலச்சிக்கும் பிறந்தவர் என்று கதை கட்டுவதோ, இல்லை இத்தகைய வேறு வேறு புரட்டு கதைகளை கட்டுவதோ, அல்லது அவருக்கு காவி சாயம் பூசுவதோ, இதெல்லாம் சமகாலத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி எந்த கவலையும் இல்லை. திருவள்ளுவர் வந்து எந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் என்பது பற்றி எந்த கவலையும் இல்லை. பிறப்பொக்கும் செய்தொழில், அந்த பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிற குறளுக்கு எல்லா உரையாசிரியர்களும் உரை எழுதியிருக்கிறார்கள். பழைய உரையாசிரியர்களுடையதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்றால் இறுதி கெட்ட வந்து பெயரச்சமாக சிறப்பொவ்வா என்பதை எடுத்துக்கொண்டு, செய்தொழில்களால் வரக்கூடிய வேற்றுமையால் ஒருவருக்கு பெருமையோ சிறுமையோ சேராது, அது மட்டும் இல்லாமல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த குறளில் அதே கருத்தை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார். இதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வைமுக்கோ என்ற ஒரு உரையாசிரியர் இருந்தார். 40ஆம் ஆண்டுகள் வரை அந்த குறளுக்கு அப்படித்தான் அவரும் விளக்கம் எழுதினார். ஆனால் 40ஆம் ஆண்டுகளில் திராவிட இயக்கம் எழுச்சி பெற்ற பின்புதான் அவர் எழுதினார், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்றால் செய்தொழில்களால் வேற்றுமை வரும் என்று ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பதிப்பாசிரியர் எழுதினார், திருத்தினார். இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து இது ஒரு வகுப்பாரை குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற இந்த நாட்டிலேயே மிக பழமையான இலக்கியம் உடைய ஒரு மொழியில் இருக்கிற ஒரு நூலை எடுத்துக்கொண்டு இன்று ஆளுநர் என்ன செய்கிறாரோ, ஆளுநரிடம் வந்து ஆளுநருக்கு தெரியும், அரசு பொறுப்புகளில் இருந்தவர், IPS அதிகாரியாக இருந்தவர், அரசு பொறுப்பில் இருக்கிறவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதிமுறைகள் நெறிமுறைகள் தெரியும். இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி தனக்கு எந்த ஊரும் நேராது என்கிற மன தைரியத்தில் இருந்து கொண்டு திரும்ப 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 காவி நிறம் பூசிய அதே படத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே வேலையைத்தான் அவரும் செய்திருக்கிறார். இன்று அண்ணாமலை ஒரே ஒரு கருத்து தான். இன்னைக்கு அண்ணாமலை. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.